ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய எக் புர்ஜி ரெசிப்பியை எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அகாரோ எக் பாய்லரில் தான் இந்த முட்டையை வேக வைக்கிறேன். இந்த எக் பாய்லரில் 55 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். மேலே இந்த எக் பாய்லர் ட்ரேவை வச்சுட்டு இதில் நான் 5 முட்டையை வேக வச்சு எடுக்க போகிறேன். முட்டையை இந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த எக் பாய்லரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கும் போது தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 7 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 50 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இதில் உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாவில் இருந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக ஒரு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான எக் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.